என் பெயர் ஹரிணி. எனக்கு வயது 23. நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவள். வீட்டில் எப்பொழுதும் எல்லா வசதிகளும் எனக்காக தேடி வரும். ஆனால் அந்த இரவு என் வாழ்க்கையே புரட்டி போட்டது. அந்த நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பா அம்மா நகரத்திற்கு வெளியே, வீட்டில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். காற்று வீசும் சப்தம், மின்னல் மின்னும் வெளிச்சம், எல்லாம் பயமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பசித்ததால் ஆன்லைனில் பீட்சாவை ஆர்டர் செய்தேன். சில நிமிடங்களில் டோர்பெல் அடித்தது. கதவை திறந்தேன். மழையில் நனைந்த டெலிவரி பாய். அவன் கண்கள் வீடு முழுக்க ஸ்கேன் செய்யும்படி பார்த்தது. சிஸ்டர், சின்ன கப் காஃபி குடிக்கலாமா? எனக்கு ரொம்ப குளிருதுன்னு கேட்டான். எனக்கும் பாவமாயிருந்தது. அவனை உள்ளே அழைத்தேன். காஃபி குடிக்க அவன் உட்கார்ந்தான். அந்த நேரம் திடீரென்று மின்சாரம் போய் வீடு இருட்டானது. மின்னல் வெளிச்சத்தில் அவன் முகத்தை பார்த்தேன். அவன் பேக்கிலிருந்து கத்தியை அவன் கைகளில் எடுத்தான். என் இதயம் நின்ற மாதிரி இருந்தது. அவன் சொன்னான், உங்க அப்பா எங்க அப்பாவை வீண் பழி சுமத்தி வேலையிலிருந்து துரத்தினார். திருட்டு பழியை சுமத்தி எல்லோருக்கும் தெரியும்படி எங்க அப்பாவை அவமானப்படுத்தினார். எங்க அப்பா நல்லவர் தான். உண்மையை சொல்றேன் சிஸ்டர். உங்க அப்பா எங்க அம்மாவை கெட்ட நோக்கத்துல பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்துதான் எங்க வாழ்க்கை அழிந்தது. ஒரு நாள் இரவு உங்க அப்பா எங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் தவறாக நடக்க முயன்றார். எங்க அப்பா அதை பார்த்தார். அவர் எதிர்த்து பேசியதால் பழி சுமத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அதற்கு அப்புறம் எங்கள் வாழ்க்கை நரகமாயிருச்சு. யாரும் வேலை கொடுக்கல. குழந்தைகளோட எங்க அப்பாவும் அம்மாவும் பிச்சை எடுத்தாங்க. எங்க அப்பா அந்த அவமானத்தையும் பசியையும் தாங்க முடியாம இறந்துட்டார். எங்க அம்மா ரொம்ப முயற்சி பண்ணியும் எங்களுக்கு வாழ்வு தர முடியல. நான் வளர்ந்த போது ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணினேன். உங்க அப்பாவை வலிக்க வைக்கணும். உங்க அப்பாவுக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் புரிய வைக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால அவங்க பண்ண பாவத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு நினைவுக்கு வந்தது அவன் அர்ஜுன், என் சிறு வயது தோழன். எங்கள் வீட்டில் வேலை பார்த்த தோட்டக்காரரின் மகன். நான் அவனோடு விளையாடிய காட்சிகள் எல்லாம் கண்முன்னே வந்தது. அவன் கண்களில் நான் பார்த்தது வெறும் கோபம் இல்லை, வலி, அவமானம், பசி, கோபம், பழி வாங்கும் தீ. அவன் என்னை அணுகினான். என் கையில் இருந்த சூடான காஃபியை அவன் மீது வீசினேன். அவன் கத்தியை கீழே விட்டான். நான் ஓடினேன் வீடு முழுக்க. அவன் குரல் என் பின்னாலேயே ஒலித்தது, நீங்க எங்க ஓடினாலும் நான் பிடிச்சே தீருவேன். படிக்கட்டில் வழுக்கி விழுந்தேன். அவன் அருகே வந்தான். அந்த நேரம் அருகிலிருந்த ஃப்ளவர் வாஷை எடுத்து அவன் தலையில் அடித்தேன். அவன் மயங்கி விழுந்தான். நான் கதவை திறந்து பக்கத்து வீட்டுக்காரரிடம் கத்தினேன். அவர்கள் போலீஸை அழைத்தனர். அவன் கைதானான். பின்னர் தான் தெரிந்தது, அவன் மொபைலில் என் வீட்டு மேப், புகைப்படங்கள், என் ஷெட்யூல் எல்லாம் இருந்தது. அவன் கைது செய்யப்படும் போது அவன் காயங்கள் நிறைந்த கைகளை பார்த்தேன். அந்த இரவு எனக்குள் ஒரு கேள்வியை விட்டு சென்றது. அர்ஜுன் தவறான வழிக்கு சென்றவன். ஆனால் அவன் வாழ்க்கையை அந்த தவறான வழிக்கு செலுத்தியவர் யார்? என் அப்பாவின் தவறு ஒரு நல்ல குடும்பத்தை அளித்தது. அந்த இரவு எனக்கு கற்றுத்தந்தது மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அவன் சொன்ன கதையை கேட்டு நான் உறைந்து போனேன். என் அப்பா மீது எப்போதும் பெருமை கொண்ட நான் அந்த இரவு அவனின் கதையை கேட்டு என் அப்பாவின் உண்மை முகத்தை தெரிந்து கொண்டேன். அன்று இரவு என் அப்பாவை போன் காலில் அழைத்தேன். அதன் பின் என் அப்பாவும் அம்மாவும் வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்த என் அப்பாவிடம் கோபப்பட்டேன். என்னிடம் பேசாதீர்கள். உங்கள் உண்மையான முகத்தை நான் தெரிந்து கொண்டேன். நான் உங்களுடன் பேச வேண்டும் என்றால் நான் சொல்லும் விஷயங்களை நீங்கள் செய்தாலே ஒழிய நான் உங்களுடன் பேசுவேன் என்று ஒரு நிபந்தனையை சொன்னேன். அவரின் தவறுகளை புரிந்து கொண்டு நான் சொல்லும் விஷயத்திற்கு நான் செய்கிறேன் என்று என்னிடம் வாக்குறுதி தந்தார். அடுத்த வாரம் நான் என் அப்பாவுடன் அர்ஜுன் வீட்டுக்கு போய் அவனுடைய அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டோம். நான் அர்ஜுன் தம்பியின் கல்வி செலவுகளை முழுக்க ஏற்றுக்கொண்டேன். அவனுடைய அம்மாவுக்கும் என் அப்பா புதிய வேலையை ஏற்பாடு செய்தார். எங்கள் வீட்டின் தோட்டத்தையும் மீண்டும் அவருக்கு கொடுத்தோம். அர்ஜுன் மீது போட்ட வழக்கை திரும்ப பெற்றோம். அர்ஜுனுக்கு ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு செய்தோம். அந்த இரவு எனக்கு கற்றுத்தந்தது, வலியும் சோகமும் நியாயம் மற்றும் கருணையால் சரி செய்யப்படலாம். மனதில் பதிந்த பழைய கோபங்கள், பழி, வெறி அனைத்தும் ஒரு சிறிய உதவியோடு மறையலாம். அர்ஜுனும்
நானும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் போல ஒருவரின் வழியை புரிந்து உதவி செய்யும் நண்பர்களாக மாறினோம். இந்த உண்மை கதை எனக்கு சொல்லியது கருணை மட்டும் போதாது, அநியாயம் நிகழ்ந்த ஒரு இடத்தில் உதவி செய்யும் பழக்கமும் ஒரு வாழ்வை அழகாக மாற்ற முடியும் என்பதுதான். இதோட இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye friends.